வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். இந்த செவ்வாய் அவனுடைய குணத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வீரன் தான், போர் வீரன் தான். ஆயுதங்களை தரித்துக் கொண்டிருப்பவர்கள் தான். துப்பாக்கி வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான், வில்லம்பு வச்சிருப்பான். எல்லாருமே ஆயுததாரிகள். அப்படி அத்தனை பேருமே செவ்வாயினுடைய தன்மை உடையவர்கள். மறைத்து வச்சு ஆயுதம் வச்சிருப்பாங்க. வெளியே தெரிகிற மாதிரி ஆயுதம் வச்சிருப்பாங்க. கொடை இருக்கும், கொடைக்குள்ளேயே கத்தி இருக்கிற மாதிரி ஆயுதம் வச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு வகையில இந்த செவ்வாய் தன்னை ஆயுததாரியாக மாத்திருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் வீரனாய் இருக்கிற வீர 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 சண்டைகள் சச்சரவுகளை பண்றவன் பக்கா திருடன்ல, முக்கா திருடன்ல பக்கா திருடன். திருடுவதில் அவனை மாதிரி ஒரு கெட்டிக்காரனை யாரும் பார்க்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? திருடிட்டு திருடுனது நான் தான் தெரிஞ்சே திருடக்கூடிய அடிப்படையில உள்ளவன் செவ்வாய். எடுத்தது நான் தான். நீ யாரு என்னைய கேட்க? உன்னால கேட்க முடியுமா? எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை பாருங்க. திருடுறது அவன்தான். அவன்தான் திருடுனான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அவன்கிட்ட கேட்க முடியாது. நான் திருடலேம்பான், நான் எடுக்கலேம்பான். நீங்க ஓங்கி ஓங்கி எல்லாம் அவனை கேட்கவே முடியாது. கேட்டா அவனுடைய மிரட்டும் அந்த ஆயுதங்களை வச்சு நம்மள பிரச்சனை பண்ணிடுவான். ஆக்ரோஷமான தன்மையில் தன்னுடைய திருட்டுத்தனத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கு உண்டு. பாவம் சனிய பிக் பாக்கெட் திருடன். அதாவது தெரியாம திருடுறேன்னு சொல்லி எங்கிட்டாவது மாட்டிக்கிட்டா ஜெயிலுக்கு போறவன் அவன் தான். ஜெயிலுக்கெல்லாம் போயிடுவான். பாவம் இருந்துட்டு வருவான். ஆனா இந்த திருடன் ஜெயிலுக்கெல்லாம் போறது அவ்வளவு ரேர், ரொம்ப ரேர். ஏன்னா இவன் முரடே. சில பதவிகள்ல இருப்பான், சில அமைப்புகள்ல இருப்பான். அந்த பேரையும் கையில வச்சுக்கிட்டு போய் திருடுவான். நல்லா தெரியும் அவன் தான் வந்துட்டு போனா நம்மளதான் எடுத்துட்டான்னு சொல்லி. ஆனா அவனை நம்ம கேட்க முடியாது. இதுதாங்க செவ்வாய்க்கு உள்ள வீர திருடம். கமுக்கமாக தன்னுடைய பசிக்கு திருடிட்டு போயிடுவான். சனி பின்னாடி சிக்கிக்கிடுவான். ஆனா திட்டம் போட்டு இல்ல, அற்புதமா திருடுவான். அவன் தான் திருடுனான்னு தெரியும், நம்ம கேட்க முடியாது. நான் எடுக்கலைன்னு நம்மளை மிரட்டுவான். இப்ப தெரிஞ்சுக்கங்க செவ்வாயினுடைய திருடு எவ்வளவு பெரிய மோசமான திருடுன்னு. சரி, செவ்வாயினுடைய திருடு மோசமான திருடு. அப்ப வேற கோள்கள் திருடாதா? வேற கோள்களுக்கு அந்த எண்ணங்கள் வராதா? இல்ல மற்ற கோள்களுடைய செயல்கள் அது இருக்காதா? அப்படின்னா அவங்கெல்லாம் திருடுன்னு தெரிஞ்சாலே மனசுக்குள்ள அஞ்சுவாங்க. சூரியன் ஒரு அரசை இயக்கக்கூடிய கோள். அது எப்படி திருடுது? அது எப்படி கொள்ளை அடிக்குது? அங்க வருது லஞ்சம், லாவண்யம், அது இதுன்னு எல்லாமே வரும். ஆனா அதை வெளிப்படுத்த தெரிஞ்ச மாதிரி தெரியாது. ஒரு பக்கம் கடை வாங்கி செலவு பண்ணும், வெளியே தெரியாது. ஒரு பக்கம் கடை கூடிருச்சுன்னும், வெளியே தெரியாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லது செஞ்சேன்னு சொல்லும், எப்படி செஞ்சான்னு தெரியாது. பல வகையில இந்த சூரியன் தன்னுடைய அந்த மறைமுகத்தன்மை, அதுக்கு பேரே திருட்டுத்தன்மைன்னு தான் சொல்லுவேன். நீங்க எப்படி சந்தாதாரர்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, உறுப்பினர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான் மறைமுக திருடர்கள். சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு நல்லா ஓப்பனா தெரியும். அவங்க செஞ்சது அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வரும், இப்படித்தானே வரும்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம கேட்க முடியாது, வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அன்பளிப்புன்னா அதுக்கு பேர் என்ன? நான் ஏன் உங்களுக்கு அன்பாக அளிக்கணும்? நீங்க நீங்க யாரு, நான் யாரு? நான் ஒரு வியாபாரி. ஏன் வியாபாரத்துல நீங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு அன்பும் அளிப்பும் தந்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனமா? என்னத்தனம்? டொனேஷன் கொடுக்கறது யார் யாருக்கு கொடுக்கணும்? இல்லாத ஏழைகளுக்கு இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு பேரு அன்பளிப்பு. எனக்கு நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூக சேவையில நானும் என்னுடைய பங்கா கொஞ்சம் இருக்கட்டும் கொடுக்கறது அன்பளிப்பு. ஆனா அரசாங்கத்து வாங்கக்கூடிய அன்பளிப்புகள்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு? மிகப்பெரிய விஷயம் எல்லாம் இருக்குங்க. சூரியனால் ஏற்படக்கூடிய இந்த தேர்தல் நிதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாரும் நிதி திரட்டுவாங்க. கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லா கட்சிக்காரர்களும் நிதி திரட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன? நன்கொடைனா என்ன அர்த்தம்? கொடை வேற, நன்மையான கொடை, நன்கொடை இருக்கட்டும். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில மறைமுகமாக
செயல்படக்கூடிய பணங்கள், உழைக்காமல் செயல்படக்கூடிய பணங்கள், மற்றொருவர் உழைப்பில் நாம் வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள். நன்கொடை வாங்காமல் யாரும் வாழ முடியாது. அன்பளிப்பு பெறாமல் எதையும் நடத்த முடியாது. அதற்கும் இந்த சூரியன் சொல்லும். எப்படி சொல்லும்னா, நீங்கள் நேர்மையாக அன்பளிப்பை கொடுங்கள், வாங்கிக் கொள்கிறோம்னா சூரிய ஓகே. மறைமுகமாக நீங்க கொடுக்கலைன்னா உங்களை தாக்குவேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன தனம்? அதுதான் நான் இங்க கேட்கிறேன். கம்யூனிஸ்டுக உண்டியல் வச்சுட்டு காசு கேட்பாங்க. அது நேர்மையாகவே நாங்க இவ்வளவு வாங்கினோம், இவ்வளவு கொடுத்தோம், இந்தாங்கன்ட்டு கணக்கு எழுதிட்டு போறாங்கன்னு வைங்க. அவங்களே ஒரு மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னா அது எப்படி சரியா வரும்? அந்த கட்சிக்காரர்கள், எந்த கட்சிக்காரரா இருந்தாலும். எனக்கு தெரியும் ஓரளவு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள் உண்டியல் குளிக்கு பணம் தேடி அவங்க கட்சியை வளர்ப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு கெட்ட பேர்லாம் இருக்கு, உண்டியல்னு சொல்லுவாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படல. நல்லவங்க, வல்லவங்க, அழகாக மக்களுக்கான அமைப்புகளை செஞ்சுட்டு போறாங்க. மற்ற எத்தனையோ கட்சிகள் அவங்கள மாதிரியே செய்யுது. எந்த கட்சிகள் நிதி வாங்கினாலுமே நான் சொல்றது, அரசியல் அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் வர்றதுனால அவர்களுடைய மனநிலையில் சரியாக இருந்திருப்பார்களே ஆனால் அழகான அன்பளிப்பு, அழகான நன்கொடை. அவங்களே செவ்வாயினுடைய மிரட்டல் தனத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது திருட்டு அன்பளிப்பு, திருட்டு நன்கொடையாக மாறிடும். அதனால நீங்க தான் பார்க்கணும். நன்கொடை அப்படிங்கிறதுல அங்க பல விஷயங்கள் இருக்கு. மறைமுகமாக வரக்கூடியதுக்கெல்லாம் செவ்வாய் சேர்ந்திருப்பான். செவ்வாய் சூரியன் தன்னை எப்பயுமே ஒழுக்கவானாக, நன்மைவானாக, நல்லவனாகவே காமிச்சுக்கிட்டு இருப்பான். அது அவனுடைய இயல்பு. எனவே மறந்து விடாதீர்கள். நல்லா இருக்கிறோம், நல்லா இருப்போம். செவ்வாயும் மிகப்பெரிய திருடன். அதனாலதான் அவனோட நம்ம நட்பே வச்சுக்கிற மாட்டோம். நட்பு நம்ம வைக்காத காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுததாரிகளா எங்களுக்கு வேணாங்க, துஷ்டனை கண்டால் நாங்க தூர விலகி போயிடுறோம்ங்க. அந்த பழமொழியே அவங்களுக்காக தான், செவ்வாய்க்காக தான் அந்த துஷ்டனை கண்டால் தூர விலகுன்றது. நன்றிங்க, நன்றிங்க.